வணக்கம். ஒரு பெண்ணுக்கு செய்த பாவத்தால் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியவனின் கையால் பீஸ்மர் இருந்த கதையை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மகாபாரதத்தின் 6ஆம் நாள் போர் முடிந்து 7ஆம் நாள் போரில் பீஷ்மரும் அர்ஜுனனும் சம பலத்துடன் மோதினர். பீமனுடன் சகுனியும் சல்லியனும் மோதி தோற்று போனார்கள். ஆனாலும் பொதுவான அளவில் பார்த்தால் வெற்றி தோல்வியின்றியே முடிந்தது. 8ஆம் நாள் கௌரவர் படைக்கு பெரும் இழப்பாக அமைந்தது. கௌரவர்கள் 100 பேர் என்ற இலக்கணத்தை அன்றைய தினம் மாற்றியமைத்தான் பீமன். அன்று துரியோதனின் தம்பிகளான சுந்தரன், விசாலக்கண்ணன், பௌதுண்டன், மகாவிந்து, அபயன், மகேந்திரன், ஆதித்தகேது, வீரவாசி ஆகியோர் துரியோதனுடன் வந்து பீமனுடன் ஒட்டுமொத்தமாக இணைந்து யுத்தம் செய்தனர். பீமனுக்கு அல்வா சாப்பிட்டது போல் இருந்தது. அன்று அவர்களை வதம் செய்தே தீர்வதென உறுதி எடுத்தான். அதன்படி அம்பு மலையை அவர்கள் மீது பொழிந்தான். அவை துரியோதனின் 8 தம்பிமார்களையும் விண்ணுலகுக்கு அனுப்பியது. அந்த காட்சியை கண்ட துரியோதனால் மேற்கொண்டு போர் செய்ய முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. அவன் தனது தேரை மகாத்மா பீஸ்மரை நோக்கி ஓட்டினான். பிதாமகரே, ஐயனே, தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். எனது தம்பிமார்கள் 8 பேர் ஒரே நேரத்தில் என் கண் முன்னால் துடிதுடித்து இறந்தார்கள். நீங்கள் எங்கள் சேனாதிபதி மட்டுமல்ல, தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இருந்த இந்த போர்க்களத்தில் இப்படி ஒரு மாபெரும் இழப்பை சந்தித்திருக்கிறேன் என்று கண்ணீர் வழிய சொன்னான். அப்போது பீஸ்மர் துரியோதனனுக்கு சொன்ன அறிவுரை உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்துவதாக அமைந்தது. துரியோதனா, இறப்பை கண்டு வருந்தாதே. போர்க்களத்தில் நாம் ஆயுதங்களை ஏந்துவது நமது பாதுகாப்புக்காக மட்டுமல்ல, பிறரை கொள்வதற்கும் தான். மேலும் போர்க்களத்தில் உயிர் விடுவது வீரர்களுக்கு சிறப்பாகும். அதாவது, ஒரு செயலை செய்வதென முடிவெடுத்து விட்டோம், அப்போது உயிருக்கு ஆபத்து வருகிறதே என ஒதுங்கிவிடக்கூடாது. எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். இல்லையேல் மரணத்தை ஏற்க வேண்டும். ஒரு வள்ளல் தனது செல்வத்தை பிறருக்கு கொடுக்க தயங்க மாட்டான். ஒரு நல்ல இல்லறத்தான் தன் வீட்டுக்கு வந்தவர்களை உபசரிப்பதில் ஆனந்தம் கொள்வான். உலகம் நிலையற்றது என நினைக்கும் ஞானி மரணத்தை கண்டு ஒதுங்க மாட்டான். இதெல்லாம் எவ்வளவு நிச்சயமோ அதுபோல் போர்க்களத்தில் சாவும் நிச்சயம். அது கண்டு அஞ்சக்கூடாது என்றவர் மேலும் தொடர்ந்தார். துரியோதனா, இந்த கிழவன் நேரம் கெட்ட நேரத்தில் தத்துவங்களை உதிர்த்து கொண்டிருக்கிறானே என எண்ணாதே. நிஜத்தை சில இடங்களில் சொல்லியே தீர வேண்டும். இன்று உன் தம்பிகளை இழந்ததற்கான காரணத்தை எண்ணிப்பார். அன்று யார் சொல்லையும் கேட்காமல் நீ திரௌபதியின் ஆடையை களைய உத்தரவிட்டாய். அவள் வடித்த கண்ணீர் இன்று இந்த கதிக்கு உன் தம்பிகளை ஆளாக்கி இருக்கிறது. எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கிறாளோ அந்த இல்லம் அழிந்து போவது உறுதி. கர்ணனும் சகுனியும் சொன்னதை கேட்டு உன் சிந்தையில் தீமையை வளர்த்து கொண்டாயே, அதன் பலாபலனை நீதானே அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமா, மகாத்மா விதுரர் உனக்கு என்ன கேடு செய்தார்? மாபெரும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை அவர் வைத்திருந்தார். அது ஒன்று மட்டும் இருக்குமானால் இன்று குருசேத்திர களத்தில் பாண்டவர்களில் ஒருவர் கூட மிஞ்சியிருக்க மாட்டார்கள். ஆனால் நீயோ அவரது பிறப்பை பற்றி பழித்து பேசி கோபத்தை தூண்டி வில்லை ஒடிக்க செய்தாய். கர்ணனும் கோபித்து கொண்டு ஆயுதம் எடுக்காமல் இருக்கிறான். மேலும் பாண்டவர்களுக்கு கண்ணபிரானின் ஆசையும் இருக்கிறது. பாண்டவர்களை எதிர்க்க இப்போது உன்னையும் என்னையும் விட்டால் வீரர்கள் யாரும் இல்லை. சரி வா, இருவரும் போவோம், போராடுவோம், மரணம் வந்தாலும் தழுவிக்கொள்வோம் என்று சொல்லிய பிறகு அவனது பதிலுக்கு காத்திராமல் தேரை படைகளின் மத்தியில் செலுத்தினார். இந்த சமயத்தில் பாண்டவர்களுக்காக களப்பலியானவனும் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்தவுமான அரவான் தான் சாகும் முன்பு போர்க்கள காட்சிகளை சில நாட்களாவது பார்க்க வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் கேட்டு பெற்ற வரத்தின்படி போர்க்களத்தில் நின்று காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மாய வித்தைகள் தெரிந்தவன். மாய தோற்றங்கள் பலவற்றை எடுத்து அவனும் போரில் குதித்தான். கௌரவ படையுடன் கடுமையாக போரிட்டான். பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது வேந்திரிய வனத்தில் தங்கியிருந்தனர். அவ்வனத்தில் வசித்த மக்களை அங்குள்ள பகாசுரன் என்பவன் நாளுக்கு ஒருவர் வீதம் விருந்தாக உண்டான். ஒரு முறை பீமன் தாங்கள் தங்கியிருந்த வீட்டிலுள்ள இளைஞனுக்கு பதிலாக சென்று பகாசுரனை கொன்றுவிட்டான். அவனது தம்பி அலம்புசன் என்பவன் தன் சகோதரனை கொன்ற பீமனை பழிவாங்க துரியோதனுடன் இணைந்திருந்தான். அவனுக்கும் அரவானுக்கும் அன்று கடும் போர் நடந்தது. அரவான் நாக வடிவத்தில் அவனுடன் போர் செய்தான். அலம்புசனுக்கும் அரவானுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. நாக வடிவ அரவானை ஏதும் செய்ய முடியாததால் மாயையில் சிறந்த அலம்புசன் கருட வடிவம் எடுத்தான். கருடனை கண்டால் நாகம் அஞ்சுவது இயற்கைதானே.
அரவான் அதிர்ச்சியடைந்தான். தன் பலத்தையெல்லாம் இழந்து நின்ற வேளையில் இதுதான் சமயமென அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினான் அலம்புசன். அரவானின் மரணம் கௌரவ சேனைக்கு புதிய ஆற்றலை தந்தது. அரவான் மடிந்தான். அலம்புசன் வாழ்க, துரியோதன மாமன்னர் வாழ்க என்ற கோஷத்துடன் பாண்டவ படைகளை உக்கரத்துடன் தாக்கின கௌரவ படைகள். தாய் வேறானாலும் தன் சொந்த தம்பியாகவே அரவானை பாவித்தவன் அபிமன்யு. அவன் அரவானின் மரணம் கண்டு கலங்கினான். கண்களில் வெள்ளம் பொங்கியது. அதுவே கோபத்தால் கடல் நீராக மாற அவன் ஆர்ப்பரித்து போரிட்ட கௌரவ படைகள் மீது அம்புகளை வாரி இறைத்தான். ஆர்ப்பரித்த கௌரவ படைகளும் அவர்களுக்கு தலைமை தாங்கிய பல நாட்டு மன்னர்களும் ஏராளமாக மண்ணில் சாய்ந்தனர். தம்பி மகனான அரவான் இறந்ததைக் கண்ட பீமனும் கூட்டத்துக்குள் புகுந்து பலரையும் தூக்கி வீசியே கொன்று ஆவேசத்தை வெளிப்படுத்தினான். அரவான் மரணத்துக்கு பழிக்கு பழியாக எப்படியேனும் துரியோதன படையின் முக்கியஸ்தர்கள் சிலரை அழித்தே தீருவதென கங்கணம் கட்டி முன்னேறினான். அவனது முன்னேற்றத்தை கண்ட துரியோதனன் தன் தம்பிமார்களுடன் அவனை எதிர்க்க ஆவேசத்துடன் ஓடிவந்தான். சற்றும் தாமதிக்காமல் கன நேரத்தில் தன் வில்லை வளைத்து பீமன் அம்புமுனையை பொழிந்தானோ இல்லையோ, என்ற அலறலுடன் 7 பேர் சாய்ந்தனர். துரியோதனன் இப்படி நடக்கும் என கனவிலும் நினைக்கவில்லை. ஏற்கனவே நடந்த போரில் 8 தம்பிமார்களை இழந்திருந்த அவன் நொடிப்பொழுது நேரத்தில் மேலும் 7 பேரை இழந்தான். துரியோதனன் திகைத்து நின்ற வேளையில் இன்று நீயும் என்னுடன் அழிந்து போவாய் என சொல்லி ஆக்ரோசமாக போரிட்டான். துக்கத்தில் இருந்த துரியோதனால் பீமனை சற்றும் எதிர்க்க முடியவில்லை. அவன் தோற்று ஓடிவிட்டான். இத்துடன் அன்றைய போர் முடிந்தது. படைகள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். அன்று இரவில் அரவானின் மரணம் பற்றி பாண்டவர்கள் பேசி வருந்தினர். கிருஷ்ணர் அவர்களை தேற்றினார். பாண்டவ செல்வங்களே, அரவான் ஏற்கனவே தன்னை காளிக்கு பலியிட்டு இறந்து போனவன்தான். அவன் கேட்ட வரத்தால் போர்க்கள காட்சிகளை காணும் பாக்கியத்தை கொடுத்தேன். அவன் விதி முடியும் நேரம் வந்ததும் அவனுக்கு ஆக்ரோசத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இறந்தவன் மீண்டும் இறந்தது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார். பாண்டவர்கள் மனம் தேறினர். இதேபோல கௌரவர்களின் பாசறையில் துரியோதனன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். தன் மன ஆறுதலுக்குரியவன் நண்பன் கர்ணனே என்பதால் அவனை அழைத்து வர உத்தரவிட்டான். கர்ணனிடம், நண்பா பரந்தாயா, நமது சகோதரர்கள் பலரை கொடிய பீமன் கொன்றுவிட்டான். பீஸ்மரும் துரோணரும் இருக்கும் நமது படையை நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. அவர்களால் போர் செய்ய முடியவில்லை என்றே நினைக்கிறேன். இந்நிலையில் என்னை காக்கும் கருணைக்கடல் நீ மட்டுமே. என்னை காப்பாற்று, நம் தேசத்தை காப்பாற்று என்றான். கர்ணனுக்கு ஆவேசம் அதிகமாயிற்று. நண்பா, இப்போது வருத்தப்பட்டு என்ன லாபம்? அன்று படைகளை பிரித்தபோது என்னை ஒரு கடைநிலை பணியான அர்த்தராத சேனாதிபதியாக்கி உத்தரவிட்டாரே பீஸ்மர். அப்போது அவையில் இருந்த நீ அடக்கமாகத்தானே இருந்தாய். மேலும் யாரை நீ நம்பினாயோ அந்த பீஸ்மரை உன்னை காப்பாற்றுவார். நான் ஏற்கனவே சொன்னபடி பீஸ்மர் களத்தில் என்று தோற்றோடுகிறாரோ அடுத்த கணமே நான் உன்னருகில் இருப்பேன். உன்னை காப்பாற்றுவேன். கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் கொள்வேன். அதுவரை என்னை அழைக்காதே என சொல்லிவிட்டு சென்று விட்டான். துரியோதனனை பயம் கவ்விக்கொண்டது. கர்ணன் தன்னிடம் சொன்னதை அப்படியே பிதாமகர் பீஸ்மரிடம் சொல்லி வரும்படி தன் தம்பி துச்சாதனனை அனுப்பி வைத்தான். துச்சாதனனும் அதையே செய்ய பீஸ்மர் சிரித்தார். ஒன்றை சொல்கிறேன் கேள் துச்சாதனா. நீங்கள் நினைப்பது போல் ஒருவேளை கர்ணன் பலரை கொன்றாலும் அர்ஜுனனை அவனால் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, பீமன் வல்லவன், பலசாலி. நீங்கள் திரௌபதியை துகிலுறுத்தி அவமானம் செய்தது ஆறாவடுவாக அவன் மனதில் பதிந்துவிட்டது. அதற்கு அவன் உங்களை பழிவாங்கியே தீர்வான். இதுதான் நடக்கப் போகிறது. நாளை 9ஆம் நாள் போர். நாளை மட்டுமே நான் உங்கள் படையில் இருப்பேன். 10ஆம் நாள் போரில் நான் இறந்து போவேன். என் ஆயுள் முடியும் நேரம் வந்துவிட்டதை நான் அறிவேன். அதன் பிறகு கர்ணனோ வேறு பலசாலியோ உங்களை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். துச்சாதனன் அவரிடம் விடைபெற்று குழம்பிய மனதுடன் கிளம்பிவிட்டான். மறுநாள் காலை 9ஆம் நாள் விடியலில் போர் துவங்கியது. பீமன் ஆத்திரத்துடன் களத்தில் புகுந்தான். அரவானை கொன்ற அசுரன் அலம்புசனை இன்றே கொன்று தீர்வதென்பது அவன் இலக்கு. அந்த ஆவேசத்துடன் களத்தில் இறங்கியவன், ஏ அலம்புசா, அரவான் ஏற்கனவே களப்பலியானவன். செத்த பாம்பை அடித்துவிட்டு நீ வீரம் கொண்டாடுகிறாயோ? உங்கள் பாசறையில் நேற்று அரவானை கொன்றதற்காக உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடினார்களாமே. அடமடையனே, வா, என்னோடு போர் புரி. என்னை ஜெயித்தால் நீயே பலசாலி என ஒப்புக்கொள்கிறேன். வா சண்டைக்கு என அவனது உணர்வுகளை தூண்டிவிட்டான். அசுரனாகிய தன்னை மானிடனான ஒருவன் வம்புக்கு இழுக்கிறானே என ஆவேசப்பட்டான் அலம்புசன். அப்போது அசுரன் அலம்புசன் மிகப்பெரிய பாறை ஒன்றை தூக்கி பீமன் மீது வீசினான். அதை அபிமன்யு தனது அம்பால் தடுத்து நிறுத்தி பொடி பொடியாக்கினான். அபிமன்யுவின் இந்த வீரம் கண்டு களித்த பீமன் இன்னும் ஆக்ரோசமாக போரிட்டான். அலம்புசன் மீது தன் கையில் இருந்த வேல்கம்பு ஒன்றை எரிந்து கொன்றான்.
அலம்புசன் இறக்கவே அவனுடன் இருந்த அசுர வீரர்கள் பயந்து சிதறினர். பீமன் அவர்கள் ஒருவர் விடாமல் கொன்றதுடன் துரியோதனின் ஆதரவாளர்களான வடதேசத்து அரசர்கள் பலரையும் கொன்று தீர்த்தான். அலம்புசனின் இறப்பு கௌரவர்களுக்கு ஈடு செய்ய முடியாததாக அமைந்துவிட்டது. பீமனால் அன்றைய போரில் தனது படைக்கு பெரும் இழப்பு வந்ததைக் கண்ட பீஸ்மர் ஆவேசமானார். பெரும் கோபத்துடன் பாண்டவர் படையிடம் போர் நடத்தினார். பீஸ்மரின் அம்புமலைக்கு யாரால் பதில் சொல்ல இயலும்? பாண்டவ படையிலும் பேரிழப்பு ஏற்பட்டது. பீஸ்மரின் ஆவேசம் கண்ட சிகண்டி அவர் எதிரே வந்தான். இந்த சிகண்டி யார் தெரியுமா? பீஸ்மர் தன் தம்பி விஸ்திர வீரியனின் திருமணத்துக்காக காசிராஜனின் புத்திரிகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரை கடத்தி வந்தார் அல்லவா? அவர்களில் அம்பா சாலுவன் என்பவனை காதலித்ததால் அவளை அவனிடமே அனுப்பிவிட்டார். ஒரு ஆடவனால் கடத்தப்பட்ட உன்னை நான் ஏற்க மாட்டேன் என சாலுவன் அம்பாவை புறக்கணிக்கவே அவள் மீண்டும் பீஸ்மரிடம் வந்து தன்னை மணந்து கொள்ள வேண்டினாள். இதற்கு பீஸ்மர் மறுக்கவே பரசுராமர் மூலம் முயற்சித்தாள். எல்லா முயற்சியும் வீணாகவே பிற்காலத்தில் நடக்கும் போரில் நான் உன்னை கொல்லும் பாக்கியம் பெறுவதற்காக தவம் இருக்கப் போகிறேன் என சொல்லிவிட்டு தவமிருந்தாள். அந்த தவத்தின் பலனாய் சிகண்டி என்ற பெயரில் பாஞ்சால தேசத்து அரசன் யாகசேனனுக்கு ஆணும் பெண்ணும் அல்லாத அரவாணியாக பிறந்தாள். சிகண்டி தன்னை எதிர்த்தால் நான் அம்பெடுக்க மாட்டேன் என பீஸ்மர் ஏற்கனவே கிருஷ்ணரிடம் சொல்லியிருந்தார். அரவாணிகள் போன்ற பலமற்றவர்களை எதிர்ப்பது தன் வீரத்துக்கு இழுக்கு என அவர் கருதி இருந்தார். இந்த சமயத்தை தான் கிருஷ்ணர் எதிர்பார்த்திருந்தார். சிகண்டியை முன்னால் அனுப்பும்போது பீஸ்மர் அம்புகளை கீழே போட்டு விடுவார். அந்த சமயத்தில் அர்ஜுனனை கொண்டு பீஸ்மரை கொல்வது கிருஷ்ணரின் திட்டம். நினைத்தது போலவே நடந்தது. சிகண்டி தன்னை எதிர்த்ததும் பீஸ்மர் அம்புகளை கீழே போட்டுவிட்டார். ஆனால் எதிர்பாராத விதமாக துச்சாதனன் சிகண்டியுடன் போர் செய்ய வந்துவிட்டான். அவனது வீரத்துக்கு முன்னால் சிகண்டி எடுபடாமல் போய்விட்டான். ஆயுதங்களை இழந்து ஓடியே போய்விட்டான். இதையடுத்து மீண்டும் வில்லெடுத்த பீஸ்மர் பாண்டவ படைகளை குறிவைத்தார். மத்திய தேசத்து சேர்ந்த சதானிகன் என்பவன் பாண்டவர் படையில் பெரும் புள்ளி. அவனை அன்று பீஸ்மர் கொன்றார். அத்துடன் அன்றைய போர் நிறைவடைந்தது. 10ஆம் நாள் போர் முக்கியமான ஒன்று. இந்த நாளில்தான் பீஸ்மர் தனது உயிர் போகும் என கிருஷ்ணரிடம் சொல்லியிருந்தார். எனவே சிகண்டியை அன்றைய தினத்தில் மீண்டும் பயன்படுத்த முடிவெடுத்தார். அன்று பீஸ்மரும் ஒரு முடிவோடு வந்திருந்தார். ஒன்று, நாம் இருக்க வேண்டும். அது நடக்காத காரியம். ஏனெனில் அங்கே பரமாத்மா இருக்கிறார். பரமாத்மாவை வெல்பவன் உலகில் எவன்? பகவான் கிருஷ்ணர் பல மாயைகளை செய்து நம்மை கொன்று விடுவார். அதே நேரம் நம்மால் முடிந்தளவுக்கு பாண்டவ படையின் வலிமையை குறைத்துவிட வேண்டும். இதுவே பீஸ்மரின் முடிவு. அதன்படி அன்று பீஸ்மர் செய்த போரை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது. அவரது பானங்களுக்கு உருண்ட தலைகள் இத்தனை என வர்ணிக்க முடியாது. அர்ஜுனின் உடலை மட்டுமல்ல, ஒரு போர் சாரதி என்ற முறையில் பகவான் கிருஷ்ணரின் நீல நிற உடலையும் அவர் சிவனைப் போல செந்நிற மேனியாக்கி விட்டார். பகவான் தன் உடலில் ரத்தம் வழிய தேரோட்டி கொண்டிருந்தார். பகவான் நினைத்தால் ஒரு நொடியில் அவரை ஒழித்திருக்க முடியும். ஆனாலும் அவர் நியாயஸ்தர். தன் பக்தனின் உயிரை எடுக்கப் போகிறோம் என்றால் அவனுக்குரிய பங்களிப்பை அவர் கொடுத்தாக வேண்டுமே. எனவே பீஸ்மர் விட்ட பானங்களையும் புஷ்பமாக கருதி அவர் ஏற்றார். பின்னர் பீஸ்மருக்குரிய நேரத்தை அவருக்கு அளிக்க எண்ணி சிகண்டியை மீண்டும் அவர் முன்னால் நிறுத்தினார் கிருஷ்ணர். சிகண்டி, இன்றைய போருக்கு நீயே தளபதி. பீஸ்மர் மீது பானங்களை விடு என்றார் பகவான். சிகண்டி வில்லெடுக்கவே பீஸ்மர் தன் அம்புகளை கீழே போட்டுவிட்டு அவன் முகத்தை கூட பார்க்காமல் தலை குனிந்து தேரில் நின்றார். அப்போது முந்தைய நாளில் நடந்தது போலவே துச்சாதனன் மின்னல் வேகத்தில் பறந்து வந்தான். சிகண்டியுடன் கடுமையாக மோதினான். சிகண்டி அப்போதும் பின்வாங்கினான். இதை பயன்படுத்தி பீஸ்மர் மேலும் பலரை கொன்றார். சிகண்டியை மீண்டும் வரவழைத்த அர்ஜுனன், சிகண்டி, நீ கலங்காதே. அம்பை பீஸ்மர் மீது விடு. உன்னை யாரும் அழிக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். அர்ஜுனன் ஊட்டிய தைரியத்தால் சிகண்டி மீண்டும் பீஸ்மர் முன்னால் வந்து அம்புகளை விட்டான். அப்போது பீஸ்மர் தன் ஆயுதங்களை கீழே போடவே அர்ஜுனன் தன் பானங்களை அவர் மீது தொடுத்தான். ஒரு அரவாணியின் கையால் இறப்பதை விட வீரத்தில் உலகமே போற்றும் தன் மாணவனின் கையால் இறப்பதை பீஸ்மர் பெருமையாக கருதினார். அவரது உடலில் அம்புகள் தேய்த்தன. அவர் இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். அப்போது கிருஷ்ண பகவான் சங்கொலி எழுப்பினார். அதன் பெரும் ஓசையால் பூமியே நடுங்கியது. காரணம் இல்லாமல் கடவுள் காரியம் எதையும் செய்வதில்லை. கிருஷ்ண பகவானின் சங்கொலி போர் வீரர்களுக்கு கிளியை ஏற்படுத்தும் அதிபயங்கர சப்தமாய் ஒலிக்க பீஸ்மரின் காதில் அது தேனாய் பாய்ந்தது. உயிர் போகும் தருணத்தில் மனிதனுக்கு பயம் ஏற்படுவது இயற்கையே. எப்படி உயிர் போகிறதோ அதற்கு தகுந்தாற் போன்ற வலியும் ஏற்பட்டு துடிக்க வைக்கும். பீஸ்மரின் உடலில் அர்ஜுனன் பாய்ச்சிய ஏராளமான அம்புகள் பெரும் வலியை உண்டாக்கியது. அந்த மகாத்மா அதை பொறுத்து கொண்டார். கிருஷ்ணரின் சங்குலியை தெய்வீக ஒளியாக மதித்து கோவிந்தா, கோபாலா, மதுசூதனா, திரிவிக்ரமா, தாமோதரா, ஸ்ரீ விஷ்ணு, நாராயணா என பகவானின் நாமத்தை உச்சரித்தபடியே சாய்ந்தார்.
அவரது உடலில் பாய்ந்திருந்த அம்புகள் அவரை தரையில் படுக்க விட்டாமல் தடுத்தன. அந்த அம்பு படுக்கையில் பீஸ்மர் சாய்ந்தார். தலை தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் உயிர் விரைவில் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்த கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தேரில் இருந்து இறங்கி ஓடி வந்தனர். பீஸ்மர் இருவரையும் மாறி மாறி பார்த்தார். அவரது வேதனையை கண்டு அந்த மாய கல்வனே கூட கண்ணீர் வடித்து, நானும் இப்பூமியில் ஒரு மானிட பிறவியே என்று நிரூபித்து விட்டான் என்றால் நிலைமையை பாருங்களேன். அர்ஜுனன் கதறிவிட்டான். பிதாமகரே, இந்த கொடிய காட்சியை என்னால் காண முடியவில்லையே என்று முகத்தை பொத்திக் கொண்டு அழுதான். தர்மர், பீமன், நகுல, சகாதேவர் அனைவரும் அழுதனர். துரியோதனன் கதறினார். நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று புலம்பினான். அந்த நிமிடம் வரை போரில் ஈடுபட்ட இருதரப்பு வீரர்களும் ஓடிவந்து அழுதனர். ஐயோ, தர்மம் சாய்ந்து விட்டதே! தந்தைக்காக பிரம்மச்சரியம் ஏற்று அதை கடைசி வரை கடைபிடித்த வீர மைந்தரே, நீர் எங்களை விட்டு பிரிகிறீரா? எங்கள் வம்சத்தின் பிதா என்பதால் உம்மை பிதாமகர் என்று புகழ்வோமே. இனி உம்மை போல் யார் ஒருவர் இந்த குரு வம்சத்தில் பிறக்கப் போகிறார்கள்? ஒழுக்கம், பெருமை, ஞானம், நீதி, தர்மம் ஆகியவற்றின் வடிவமே இனி எங்களுக்கு முடிசூட்டி வைக்க யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பினார்கள். பீஸ்மர் அவர்களை நோக்கி, கலங்காதீர்கள் மக்களே, விதி பயனை தடுக்க வல்லவர் யார்? அரசு குடும்பத்தில் பிறந்தவன் அம்புகளுக்கு இரையாக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதன்படி அம்புகள் பாய்ந்து வீழ்ந்து கிடக்கிறேன் என்றவர் அர்ஜுனனை அழைத்து, என் உயிரினும் மேலான மாணவனே, நீ பாய்ச்சிய அம்புகள் எனக்கு இன்பம் தருகின்றன. பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பது போல் உணர்கிறேன். ஆனால் தலை தொங்குகிறது, கவனித்தாயா? என் தலையை சாய்த்து வைக்க ஏற்பாடு செய்யேன் என்றதும் அர்ஜுனன் சில அம்புகளை தரையில் பாய்ச்சினான். அது தலையணைப் போல அமைய பீஸ்மர் அதில் சுகமாக தலை சாய்த்தார். பின்னர் துரியோதனனை அழைத்து, துரியோதனா, இப்போது நமது மானம் காக்க ஒரே ஒருவன் தான் இருக்கிறான். அவன்தான் கர்ணன். எவ்வளவு பெரிய மா வீரர்களையும் அவன் அழித்து விடுவான். காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. ஆனால் அந்த காலத்திற்கே காலம் குறிப்பவன் கர்ணன். அவனது புத்தி கூர்மை யாருக்கும் இல்லை. நான் சாய்ந்து விட்டேன். நாளை முதல் நம் படைக்கு அவனை சேனாதிபதியாக நியமித்து போரை நடத்து என்றார். பீஸ்மரின் உடலில் இத்தனை அம்புகள் பாய்ந்தும் அவர் உயிர் பிரியாததற்கு காரணம் அவர் பெற்ற வரமே. அவர் நினைத்தாலன்றி அவரது உயிர் பிரியாது. தட்சாயன காலமான சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலத்தில் குருஷேத்திர போர் நடந்தது. அவர் உத்தராயண காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அதாவது மார்கழி முடிந்து தை காலத்தை. தட்சாயனத்தில் உயிர் பிரிந்தால் மறுவிரை கிடைக்கும் என்பது விதி. பீஸ்மர் முக்தியடைய விரும்பினார். பிறவா நிலை பெற உத்தராயணம் வரை உயிரை உடலில் தக்க வைக்கப் போவதாக பாண்டவ கௌரவர்களிடம் சொன்னார். விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஜபித்தபடியே கண்மூடியிருந்தார். இந்த காட்சியைக் கண்டு வருண பகவான் கண்ணீர் வடித்தான். ஏனெனில் பீஸ்மர் வர்ணனின் மகன் என்பது முந்தைய கதை. வர்ணன் தேவலோக மங்கை ஒருத்தியின் இடுப்பழகை ரசித்ததால் பிரம்மாவின் சாபத்தை பெற்றான். ஆடையை சரிவர அணையாத அந்த பெண்ணையும் பிரம்மா மண்ணில் பிறக்க செய்தார். அவர்கள் மானிடராக பிறந்து பூமியில் திரிந்தனர். அவர்களே அடுத்த பிறவியில் சந்தனுவாகவும் கங்கையாகவும் பிறந்து மணந்து கொண்டனர். தான் செய்யும் எந்த செயலுக்கும் காரணம் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையை திருமணத்துக்கு முன் சந்தனுவுக்கு விதித்திருந்தாள் கங்கை. சந்தனவும் ஒப்புக்கொண்டான். 7 பிள்ளைகள் பிறந்ததும் அவர்களை நதியில் வீசி கொன்றுவிட்டாள் கங்கை. 8வது பிள்ளை பிறந்ததும் பொறுக்க முடியாத சந்தனு அவளிடம் குழந்தையை ஏன் கொல்லப் போகிறாய் என கேட்க அவள் கோபித்தாள். ஆனாலும் அவர்களது முந்தைய பிறவி வரலாற்றை சொன்னாள். அந்த 8வது மைந்தனே பீஸ்மர். பின்னர் அவர்கள் சாபம் நீங்கி தேவலோகம் சென்றுவிட்டனர். ஆக பீஸ்மர் வர்ணனின் மைந்தனாகிறார். தன் மகனின் மரணம் கண்டு குளிந்த வர்ணனின் உடல் கூட சூடாகி போனது. உலகில் ஒரு நல்ல மானிடன் பிறந்தான். தர்மம் பெறலாமல் நடந்தான். பெற்றவருக்காக திருமணமே செய்யாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்தான். அத்தகைய மானிடனுக்கு தேவர்களும் அஞ்சலி செலுத்தும் வகையில் மலர் மாறி பொழிந்தனர். நன்றி.